செய்திகள். திருநெல்வேலியில் நடத்தவிருக்கும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகள் போலீசார் விதித்துள்ளனர். ஏப்ரல் 10 முதல் சுங்கச்சாவடியில் இனி பண பரிவர்த்தனைகளை செய்ய முடியாது என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். திருநெல்வேலியில் ஏப்ரல் 8 புதன்கிழமையன்று நடக்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பொதுக்கூட்டம் மற்றும் தேர்தல் பிரச்சார ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழக மூத்த தலைவர் செங்கோட்டையன் நேர்வில் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள், திருநெல்வேலியில் ஒரே இடத்தில் மட்டுமே விஜய் பேசுகிறார் என்றும், அதனைத் தொடர்ந்து அவர் ரோடு ஷோவாக திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை தொகுதிகள் வழியாக சென்று பின்னர் தூத்துக்குடி செல்கிறார் எனவும் கூறினார். மற்றும் ஒரு கேள்விக்கு பதிலளித்த செங்கோட்டையன் அவர்கள், இந்த பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் 51 விதிகள் விதித்துள்ளனர் எனவும், மற்ற கட்சிகளை விட தவேக கூட்டங்களுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்றும் கூறினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சுங்கச்சாவடியில் ரொக்கமாக கட்டணம் செலுத்தும் நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது எனவும், இதற்காக விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏப்ரல் 10 முதல் சுங்கச்சாவடி பரிவர்த்தனைகள் அனைத்தும் ஃபாஸ்டேக் மின்னணு முறைகளில் மட்டும் நடைபெறும் எனவும், சுங்கச்சாவடியை கடக்கும் வாகனங்களில் ஃபாஸ்டேக் வசதி இல்லை என்றால் UPI பயன்படுத்தி சுங்க கட்டணம் செலுத்தலாம். ஆனால் வழக்கமான கட்டணத்தை விட 1.25 மடங்கு கூடுதலாக பணம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.